தெரியுமா? விழாமலே இருக்க முடியுமா? ஒரு கணவன் மனைவி இருவரும் புது தம்பதிங்க சந்தோஷமா இருக்கிறோம். வரும்போது கணவன் தட்ட குறையில பிறந்த வீட்டுல ஏதோ நோய் வாங்கினா அது மாதிரி நோய் வரி எப்படி அது அர்த்தம்? நான் விட இதை விட்டா எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது? நாடு எக்கடி கட்டு போனா என்ன, நாட்டு மக்கள் எக்கடி கட்டு போனா என்ன, எனக்கு தேவை சொர்க்கம். ஆமா ஆமா. ஏன் இப்படி அவசரப்பட்டு வர? என்னாச்சு ஐயா? முக்கியமான செய்தி. என்னடா செய்தி? ஐயா இளவரசர் ஐயா சிறுவர். ஆமா சபாஷ் சந்தோஷமா இருக்கீங்களா? அகிலாண்டத்தை கம்பை எப்பொழுது நாட்டுக்கு வருகிறீ? நாட்டுக்கு வருகிறீ. இதை போய் ஆபத்துக்கு சொல்றேன். தமிழ் வாய்மொழிங்க. என்னடா இளவரசர் வந்தாருனாக்கா நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆமா. அவர் வந்து உன் தங்கச்சி எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோ? ஆமாண்டா டேய். என்ன விட என் தம்பி தங்கையின் மீது பாசம் உள்ளவன். ரொம்ப பாசம். வந்தவனே நாட்டை பத்தி கேட்கறனோ தாய் பத்தி பத்தி கேட்கறனோ இல்லையோ? சொல்லுவேன். தங்கச்சி பத்தி தான் கேட்பான். ஆமா. என் தங்கை பத்தி கேட்டா என்ன பதில் சொல்வேன்? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க. நீயா? ஆமா. எப்படிமா? எப்படியா? நீங்க பாருங்க. உன் தங்கச்சி எங்க கேட்டாங்கன்னு வைங்க. கேட்பான். அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லுவேன். இதுக்கு என்ன சொல்லணும்? நீ எதை கேட்டாலும் நீ ஆமா தான் சொல்லணும். என் தம்பி நாட்டுக்கு வருவான். வந்தவனே என் தங்கச்சி பத்தி கேட்பான். அவன் எதை கேட்டாலும் நீ ஏதாவது உனக்கு சொல்லி சமாளிப்பேன். நீ எதை சொன்னாலும் நீ சொல்வது கேட்ட மாதிரி ஆமா 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 அதேதான் இல்ல ஆமா ஆமா ஆமாண்டா. கண்டிப்பா முதலாளி எடுத்து காலைல சேவ் மிஷின் வாங்கி தரேன் நான். ஏய் தம்பி வர சொன்னா தம்பி பிரமாதமா கேட்கிறது வரும்போது தம்பி எடுத்து தரணும். தம்பி உத்தமா நலமோடு இருக்க வாழ்த்துறேன். ஆமா எல்லாரும் சென்றாங்க. பத்த படிப்பெல்லாம் இல்லாமல் முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனைத்து விடைகளையும் சீரம் சிறப்போடு முடித்து விட்டேன். ஏய் பாத்திரியா தம்பி சென்ற இடமெல்லாம் சிறப்போடும் போன இடமெல்லாம் புகழோடும் பட்ட படிப்பிலே என் தம்பி தான் முதல் மாணவன்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸ் டாபமாவே நீ அது இல்லாததான் வாட்ட பண்ணல உனக்கு நான் போய் கொஞ்சம் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருப்பானே நாங்க விட போறது இல்லையா தம்பி உத்தமா அப்படி என்றால் பட்ட படிப்பிலே குறையும் கிடையாது இல்லையா அனைத்தும் சந்தோஷமானே சந்தோஷம் அண்ணா வேறல இருந்தது அண்ணா எந்த ஒரு குறையலனா எந்த ஒரு குறையல எல்லாத்துல நல்லா பச்சியா எல்லாத்துல பச்சிட்டு வந்துரு டேய் ஊடு பச்சியா கம்மி உட்கார்ந்து போய் விட்டுங்க நம்ம கம்மி உட்கார்ல உன்ன ஒரு சின்ன ஒரு கேய் ஒண்ணுட்டாங்க ஏய் கேய் கேள்வி 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 சல கேளு ஐயா நான் கேட்டேன் அந்த கேள்வியா கேளு உனக்கு இல்லாத கேளு ஐயா சொல்லு டக்கு டக்கு டக்குன்னு கேட்கணும் மணி ஆகினே இருக்குது ஜீரோல ஒண்ணு போகுமா ஆ ஜீரோல எப்பறம் ஒண்ணு போகும் ஜீரோல ஒண்ணு போகாதா டேய் ஜீரோல ஒண்ணு போகாதடா நான் போகுது போகாது சொல்றா எப்படியா ஜீரோல ஒண்ணு போகாதுமா டேய் பூஜ்ஜியத்துல எப்படி போகும் ஒண்ணு எப்படி இருக்குது பாருடா உள்ள இருக்குதுன்னா இல்லையாண்ணா ஒருத்தி இல்லையா வேப்பக்காரன் இல்லையா பூஜ்ஜியத்துல எப்படிடா ஒண்ணு போகும் என்னடா புதுசாகுது கணக்கு கத்துறேன் நீ ஒண்ணு ஜீரோல எப்படிடா போகும் மூதேவியா போவாது இதெல்லாம் விளக்கமா சொல்லிருக்க எந்த வாத்தியார் உனக்கு கணக்கு வாத்தியாரா அப்படிப்பா என்ன பண்ண பெண்கள் அரசினர் உயர்நிலை இடாது அரசினர் பெண்கள் உயர்நிலை பள்ளி ஏடா சரிதா அது கூட நீ பெண்கள் ஸ்கூல்ல போயிட்டு படிச்சிருந்த நீ பாத்ரூம் அது கூட ரெண்டாவது கேள்வி கேள்வி ட்ரெயின் வந்தா ஏன் கேட்ல சாத்துறாங்க ஏண்டா எதுக்கு சாத்துறாங்க இது தெரியாதா இதை சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்க பதில அவன் வாய முடின்னு போனான் ட்ரெயின் வரும்போது ஏன் தெரியுமா கேட்ட சாத்துறாங்க ட்ரெயின் வரது தெரியாம ஏதாவது வாகனங்கள் போனா விபத்துகள் ஏற்படும் இல்ல மனிதன் நடந்து சென்றால் விபத்துகள் ஏற்படும் ஆடுமாறுகள் பிரிவுகள் சென்றால் விபத்து நேரும் ஆகினால் தான் ட்ரெயின் வரும்போது கேட்ட சாத்துறாங்க யாருமே போக கூடாதுன்னு தான் சாத்துறாங்க அதான் இல்ல ட்ரெயின் வந்தா ஏன் கேட்ட சாத்துறாங்கன்னா ஏன் கேட்ட சாத்துறாங்க ட்ரெயின் தார் ரோட்ல ஓடி போறாங்க மூணாவது கேள்வியா நாலாவது கேள்வியா மூணாவது கேள்வி கிணத்து நிறைய தண்ணி இருக்குது அந்த தண்ணியில கல்ல போட்டா ஏன் உள்ள போகுது தண்ணீராகப்பட்டது திரவ பொருள் கல்லாகப்பட்டது திடப்பொருள் திரவ பொருள்ல திடப்பொருளை போட்டா உள்ள போகதான் செய்யும் அதான் இல்ல தண்ணியில கல்ல போட்டா ஏன் உள்ள போகுது ஏன் உள்ள போகுது அதுக்கு நீச்சல் விஞ்ஞானி ஒரு ஆப்பிரிக்கா விஞ்ஞானி ஒரு என்னடா சரி கரும்பு தோட்டத்தை வெட்டணும்னு ஏன் கொத்தி விடுறாங்க கரும்பு தோட்டம் வெட்டணும்னு ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா அந்த காய்ந்த சோனெல்லாம் இருந்து பாரு அந்த சோனை இருந்தா சரியா வளராது அதனால கொளுத்திட்டாக்க வளர்ச்சி அதிகமா இருக்கும் அதனால சோனை கொளுத்துறாங்க அதனால அந்த கரும்பு தோட்டத்தை கொத்தி விடுறாங்க அதான் இல்ல கரும்பு தோட்டத்தை வெட்டணும்னு ஏன் கொத்தி விடுறாங்கன்னா ஏன் கொளுத்தி விடுறாங்க அது அடியில முளைக்கிறதுக்கு குளிர்ந்து அதனால தான் கொத்தி விடுறாங்க குளிர் பிடிச்சின்னு உட்காந்துங்கிறதுனால அது கொளுத்தி விட்டோன்னா கர கர கரன்னு முளைச்சுன்னு வருது
தான் குடும்பம் தலைகால ஒரு வயிற்று பார்த்த உடனே பாசமா வாழ்த்துறது. அம்மா வீட்டு தான் பாசம் மறுக்கால் சூத்தி அண்ணா சரி தாய் தந்தையை காணவில்லையே. தாய் தந்தை இருவர் இப்போது எங்கே இருக்காங்க தெரியுமா? புனித பயணத்தை மேற்கொண்டு காசி யாத்திரை போயிருக்காங்க. இந்நாட்டின் பொறுப்பு இடத்துல ஒப்படைத்திருக்காங்க. இந்நாட்டுக்கு நான் தானே மன்னன். இந்நாட்டுக்கு மன்னனா இருக்கீங்க. உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, எதுவுமே எனக்கு சொல்லலையா? நோட்டீஸ் எல்லாம் அடிக்கல. கல்யாணம் அண்ணன் முடிஞ்சு போச்சு. நாங்க வந்த பிறகு சொல்லிக்கலாம் விட்டோம். அவங்க மேரேஜ், காதல் திருமணம், லவ் மேரேஜ். அவங்க மேரேஜ், காதல் திருமணம். எந்த காதல் என்ன இருந்துதான் தெரியும். தம்பி முத்தமா, திருமணம் யதார்த்தமாக காதல் திருமணமாகி விட்டது. அதனால திரும்ப செஞ்சிட்டோம். நாட்டு பொறுப்பை ஏற்கனவே சொல்லியிருப்போம். சொல்லியிருந்தால் பட்டப்படிப்பை பாதியில் இருந்து விட்டு தாய் வந்திருப்பாய். உன்னுடைய பட்டப்படிப்பை கட்டிவிடும். ஆகினால் தான் வந்தவுடனே சொல்லிக் கொள்ளலாம் என்று விட்டு விட்டோம். வேற ஒன்றும் கிடையாது. ஆமா சரி, அனைத்து போகட்டும், நான் விடுங்க. இருந்த பொழுதும் நமது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி அவரு வீட்டு ஆஸ்பத்திரியா? யார் வீட்டு ஆஸ்பத்திரியா? கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை. ஆட்டோல டொக்கா, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய். அண்ணே கேட்டு மாத்திரை கேட்டு போய் டாக்டர் சொல்லிட்டு 4 மாதம் தான் போடணுமா? இப்ப நீ சொன்னதால அதிர்ச்சி ஆகி போச்சு. கேட்டு மாத்திரை போய் சேர்க்கணும். எங்க போய் வலி வலி ஊம்பு வரியா? தூக்கம் தூக்கம் உறங்குவார். அண்ணே என்ன நீ ஐயா தம்பி ஐயோ உனக்கு இல்ல காலையில இருந்து அம்மா பேரு முன்னாடி விட்டு நான் பின்னாடி பார்த்தமா இந்தாமா நான் பார்த்தமா நான் பார்த்தது நான் கேட்பாரு நான் எப்படின்னா பார்த்து கேட்பாரு பாடங்களை சென்றேன். அனைத்து பாடங்களை பண்ணி விட்டு அப்படி மகன் பாடல்கள் சென்று அனைத்து பாடல்கள் பண்ணி விட்டு வீடு வந்துட்டாங்க. அப்படி என்று நான் வாய்க்கு வைக்கணும் செய்து வச்சப்பா சாப்பாடு 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 சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டதும் என் தங்கச்சி மாத்தி எடுத்துலாம். என் தங்கச்சி மாத்தி எடுத்துலாம். மறுபடியும் வாந்தி எடுக்கிறாப்பா. மீண்டுமா? நான் மருத்துவமனை கூட்டி போய் டாக்டர் கூட்டி போய் காட்டுறதுக்கு இந்த டாக்டர் என்ன சொன்னாரு? ஐயா ஐயா
என் தங்கச்சி கர்ப்பமா? என் தங்கச்சி கர்ப்பமா? என் தங்கச்சி கர்ப்பமா? மாட்டு ஹாஸ்பிட்டல் போய் 12 தையில தம்பி, ஒரு அண்ணி உரைக்கு வார்த்தை அத்தனை உண்மை. உண்மை தவிர வேறு கிடையாது. அவள் செய்த சதியால் என்ன ஏதுன்னு கேட்டதற்கு நாட்டை விட்டு சென்று தேடாத இடம் கிடையாது, நாங்கள் பார்க்காத இடம் கிடையாது. இதுவரை தங்கியை கைவிடுவதை தவிர எங்கள் தங்களுக்கு அவள் அகப்படவே இல்லை. நீ பார்த்திருக்கிறேன். கழித்து எங்கள் தங்கி வந்துள்ளீங்க. தவறு செய்த காலத்தில் அண்ணனுடைய முகத்தை விழிக்கக்கூடாது என்று ஓடுகின்றார். அவளே தவறு செய்யவில்லை என்றால் இந்நேரம் இங்கு வந்து நின்றிருப்பார். தவறு செய்த காலத்தினால் அண்ணனுடைய முகத்தை எப்படி விழிப்பது என்று தெரியாமல் மறைந்து ஓடிவிட்டார் அவள். இருந்தாலும் நம் இருவருக்கும் இனிமை தெரிந்தது விட்டால் சதிகாரி ஒரு தங்கையாக இருந்தால் உடன் பிறந்த அண்ணனுக்கு பெருமை தெரிந்த வேண்டும். எப்போது இனிமை தேடி தந்தாலும் அவள் செய்த சதியால் நமக்கு துன்பநிலை நேர்ந்து விட்டது. எனக்கு நேர்ந்த அவமானம் உனக்கு நேர்ந்த அவமானம் என்ன சார்ந்து ஆகினார். எப்போது நம் இருவருக்கு இப்பேற்பட்ட சதி செயல் செய்தாலும் அந்த சதிகாரி நாட்டில் இருக்கவே கூடாது. அவளை அனுப்பி நாட்டை விட்டு துரத்துவனை கடமை கத்தலை போய் பார்த்து